நான் ஆஸ்திரேலியா வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. பிஆர் வாங்கியாச்சு, சிட்டிசன்ஷிப் வாங்கியாச்சு, ஏன் லோன் போட்டு வீடு வாங்கியாச்சு, ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா சூப்பராக செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு பேப்பர் வைஸ் சொல்லலாங்க. பட் ஆனால் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்னால ஐ ஹவ் லாஸ்ட் மோர் தென் 6 crore worth of wealth building opportunity டோட்டலாக போச்சு. நீங்கள் பிஆர் வாங்கி ஃபேமிலியோடோ இல்லை தனியாகவோ நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு போய் செட்டில் ஆக போகிறீங்கனாலும், இல்லை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து வேறு கண்ட்ரிக்கு போய் படிக்க போகிறீங்க அப்படின்னாலும், என்னோட மிஸ்டேக் உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் ஃப்ரம், and I really hope it saves you crores of rupees. ஸோ நான் வந்து 2015 பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க வரணும்னு டிசைட் பண்ணி எம்பிஏ பண்ணுறதுக்காக வந்து சிட்னி வந்துடுறாங்க. ஸோ 2 years வந்து ஐ ஸ்பெண்ட் ஸ்டடிங் எம்பிஏ இன் சிட்னி. ஸோ எதனால நம்ம சிட்னி அப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஓகே, நம்ம வந்து ஓப்ரா ஹவுஸ் தெரியும், ஹார்பர் பிரிட்ஜ் தெரியும், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் சிட்டிஸ் இன் ஆஸ்திரேலியா, பயங்கர கெத்தாக சொல்லலாம், பெருமையாக இருக்கும், ஃபேன்சியான பிளேஸ் இந்த லண்டன், நியூயார்க், சிட்னி அந்த மாதிரி அப்படின்ற ஒரு மெதப்போட நம்ம வந்து சிட்னி சூஸ் பண்ணி, எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நம்ம வந்து இங்கே எம்பிஏ படிக்கிறோம். அப்போது நான் எம்பிஏ முடிச்சுட்டு நான் வந்து பிஆர் வாங்கிட்டேன் எம்பிஏ படிக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் 800+ ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறேன். நடந்து போகும்போது வரும்போது எல்லாத்துலேயும் லிங்க்டின்ல ஈஸி அப்ளைன்னு கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன ரோல் என்ன கம்பெனினே தெரியலனாலும் பரவாயில்லன்னு அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு 6 மாதம் ஆச்சு, 7 மாதம் ஆச்சு, அப்ளை பண்ணி எதுவுமே கிடைக்கலங்க. பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி சின்ன ஊருங்கள்லாம் ஏதாவது வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரேண்டமாக இந்த கோல்ஸ் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட கிராஜுவேட் ப்ரோக்ராமில் தான் நான் சேர்ந்தேன். அதில் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. நீ வந்து சிட்னி இருக்கிற ஸ்டேட் நியூ சவுத் வேல்ஸில் வேலை பார்க்கணுமா, இல்லை மெல்பர்ன் இருக்க ஸ்டேட் விக்டோரியாவில் வேலை பார்க்கணுமா, இல்லை வந்து டாஸ்மேனியாவில் வேலை பார்க்கணுமா. நமக்கு அப்போ டாஸ்மேனியா பற்றி ஒன்றுமே தெரியாது, அந்த ஸ்டேட்டை பற்றி ஒன்றும் தெரியாது. நம்ம டாஸ்மேனியான்னு சூஸ் பண்ணிட்டோம். அந்த டாஸ்மேனியாவில் என்னென்ன ஊர் இருக்குன்னு கூட எனக்கு அப்போ தெரியாது. ஸோ அப்போ நம்ம அதை சூஸ் பண்ணிடுறோம். லக்கிலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 120 கிராஜுவேட் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 120 கிராஜுவேட் அந்த வருஷத்தில் 2 பேர் தான் டாஸ்மேனியாவுக்கு, மற்றவங்க எல்லாருமே மெல்பர்ன் அண்ட் சிட்னி தான் ப்ரிடாமினெண்ட்டாக. அந்த 2 பேரில் ஒருத்தன் டாஸ்மேனியாலே இருக்கிற பையன், இன்னொன்று நான் சிட்னிலேருந்து டாஸ்மேனியா போகிறேன். ஸோ என்னோட அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு. ஓகே, நம்ம வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்க இடத்துல நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம். ஸோ அப்போ நம்ம கிடைக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்ம வந்து அந்த ஹோபார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேபிட்டல் சிட்டி ஆஃப் டாஸ்மேனியாவுக்கு நம்ம போகிறோம். ஆனால் என் கூட இருக்கிற பசங்கள்லாம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, டே அங்கே என்னடா பண்ணுவா, அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோவா ஆளுங்களே இருக்க மாட்டாங்க, உனக்கு போர் அடிக்கும், பசங்கள்லாம் எல்லாமே என்ன பண்ணுவா, உனக்கு ஒரு சோஷியல் சர்க்கிளே இருக்காது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ தனுஷ் கூட ஒரு படத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், ஆக்சுவலாக வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, எப்படிங்க நீங்கள் மன்மதராசாவில் இப்படி டான்ஸ் ஆடினீங்கன்னா, நான் எங்கே ஆடினேன், தள்ளி விட்டாங்க, கை கால்லாம் ஆடிச்சு அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு வந்து வேறு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல, வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்ற போது கிடைச்சதை எடுத்துக்கிறது தான் சாமர்த்தியத்தனம்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிட்டோம். போய் பார்த்தா வந்து பியூட்டிஃபுல் பிளேஸ். அப்படியே வந்து நான் யூரோப் போனதில்லை இன்னைக்கு வரைக்கும், பட் ஆனால் அந்த நம்ம மூவிஸ்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு யூரோப்பியன் ஃபீல் பயங்கரமாக இருந்துச்சு. காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட்லி லெஸர் தேன் சிட்னி. நம்ம வந்து ஈஸியாகவே சேவ் பண்ண முடிஞ்சுது அங்கே. அதனால வி தாட் ஓகே, நல்ல ஊராக இருக்குது, நல்ல ப்ளசன்ட் வெதர், நம்ம ஊர் கொடைக்கானல் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஹில் ஸ்டேஷன் மாதிரி. ஸோ அப்போ வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் சேர்ந்து நம்ம அங்கே வந்து வேலையை ஆரம்பிக்கிறோம் கிராஜுவேட்டாக. ஆனால் நம்ம வேலை ஆரம்பித்த 1 மாதத்துலேயே நம்ம என்ன யோசிக்கிறோம், இல்லை நம்ம இதை விட பெரிய வேலைக்கு போகணும், இதோட பயங்கர சம்பளம் வேணும், மறுபடியும் சிட்னிக்கு வந்தால் தான் நம்மளால் வந்து சாதிக்க முடியும், இன்னும் பெரிய ரோலுக்கு போக முடியும், எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்லாம் நம்ம ஃப்யூச்சரில் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஃபஸ்ட்டு 1 or 2 monthsலேயே நமக்கு வந்துடுது. ஸோ அப்போ நம்ம வந்து அதை நோக்கி வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் வந்து சிட்னியில், அப்புறம் வந்து மெல்பர்னில், ப்ரிடாமினெண்ட்டாக சிட்னியில், கொஞ்சம் மெல்பர்னில் வந்து டார்கெட்டட் ரோல்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா என் கூட வேலை பார்க்குற ஒரு ஸ்வீடிஷ் பொண்ணு ஒருத்தங்க இருந்தாங்க. அப்போ வந்து ஷி வாஸ் அபவுட் 28, 29 நினைக்கிறேன். அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் செக்ஷனில் காய்கறிலாம் ஸ்டாக் பண்ணி பண்ணுற செக்ஷனில் வந்து ஹி வாஸ் ஒர்க்கிங். இவங்க வந்து ஒரு கேஷுவலாக பேசும்போது ஒரு மேட்ரு சொன்னாங்க எனக்கு. ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்க வீக்கெண்டுக்கு அப்படின்னோடனே, இல்லைங்க என்னோடய வீடில் வந்து கொஞ்சம் ரெனோவேஷன்லாம் பண்ணணும், அது நானும் என் ஹஸ்பண்டும் வீக்கெண்ட்ஸ்லலாம் போய் பண்ணுவோம், பசங்களெல்லாம் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுட்டு. என்ன மாதிரி ரெனோவேஷன்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு 4 வீடு இருக்குது, நாங்கள் 4 வீடு வச்சுருக்கோம், ஒரு வீட்டில் நாங்கள் இருக்கோம், 3 வீடு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த 3 வீட்டு வந்து நாங்களே சாட்டர்டே சண்டே சின்ன மெயின்டெனன்ஸ்லாம் இருந்தால் நாங்களே போய் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்போது அதோட ஒரு இம்பார்ட்டன்ஸு வெயிட்டேஜ் எல்லாம் எதுவுமே புரியல எனக்கு. பாருங்கள், அப்போ கிளியராக ஆன்சரை வந்து யூனிவர்ஸே காமிச்சிருக்கு, இவங்க மூலமாக எனக்கு ஆக்சுவலாக ஆன்சர் கிடச்சிருக்கு. என் லைஃப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆன்சர் கிடச்சி கூட ஒழுங்காக பாஸ் ஆகலை எக்ஸாமில் அப்படின்ற மாதிரி தான் இது. ஸோ அப்போ நான் வந்து என்ன யோசிக்கல அப்படின்னா, வந்து ஒரு சாதாரண வேலையில் இருக்காங்க 2 பேரும்,
ஆனால் வந்து 4 வீடு வச்சுருக்காங்க. ஹவு இஸ் திஸ் பாசிபிள்? என்ன பண்ணுறாங்க இவங்க, இல்லை என்ன பண்ணாங்க இவங்க அப்படின்ற கொஸ்டின் எனக்கு அப்போ வரவே இல்லை. ஆனால் இவங்க ஏதோ பண்ணதுனால தானே இவங்களால 4 வீடு வாங்க முடிஞ்சிருக்கு, ஒரு சாதாரண வேலையில் இருந்தாலும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து சம்டைம்ஸ் வந்து ஷி ஒர்க்ஸ் ஒன்லி 4 days. சாயந்தரம் ஃபுல்லாக பசங்களோட தே ஹேவ் சம குவாலிட்டி டைம். ஆனால் எனக்கு அது வந்து ஒரு பெரிய மேட்டராக அப்போ தெரியல. நம்ம நினச்ச மாதிரியே அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி சிட்னியில் ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு. ஹெட் ஆஃபீஸில் இன்னொரு சூப்பர் மார்க்கெட்ஸோட ஹெட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிச்சு. ஒரு $20,000, அதாவது 10 லட்ச ரூபா வருஷத்துக்கு வந்து சம்பளம் ஜாஸ்தி. அவ்வளோதான், வேற என்ன மேட்ரு. சிட்னிக்கு வரப்போகிற மறுபடியும் 10 லட்ச ரூபா ஜாஸ்தி சம்பளம், பசங்கள்லாம் வந்து கலக்கிட்டடா சூப்பரான்றாங்க, ஈகோ பூஸ்ட் ஆகுது, பெரிய ஒயிட் காலர் ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு பெருமை. வி பேக்ட் அவர் பேக்ஸ் அண்ட் நம்ம வந்து சிட்னி மூவ் ஆயிடுறோம் அந்த வேலையை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிடுறோம். இப்போ இங்கே மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹொபார்ட்டில் சேவ் பண்ண முடிஞ்சதை விட இங்கே 10 லட்ச ரூபா வருஷத்துக்கு ஜாஸ்தி வாங்கினாலும் என்னோட சேவிங்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு சிட்னியில். ஏன்னா வந்து ரெண்ட் ஜாஸ்தி, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஜாஸ்தி. ஹவெவர் நாங்கள் என்ன யோசிச்சோன்னா வந்து இல்லை வேலை தானே, இப்படி சிட்னியில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக வரும், இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு கழிச்சு இன்க்ரிமெண்ட் வரும், இல்லை 2 வருஷம் கழிச்சு வேறு வேலை மாறலாம். ஹொபார்ட்டில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, நம்ம சின்ன ஊரில் இருக்கவே கூடாது, நம்ம சிட்டிக்கு வந்துடுவோம். சிட்னிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து படிப்படியாக அண்ணாமலை பெருசாகிடலாம் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனோட நம்ம வரோம் சிட்னிக்கு. அந்த ரெண்ட் ஜாஸ்தியானதும் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியானதும் சேவிங்ஸ் கம்மியானது மட்டும் இல்லாமல் ஒரு பிகெஸ்ட் திங் என்னென்னா கம்யூட் டைம். நம்ம போக வரவே வந்து ஆஃபீஸ்க்கு கிட்டத்தட்ட காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம். ஹொபார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 15 நிமிஷம், சாயந்தரம் 15 நிமிஷம். ஸோ தி ஸ்ட்ரெஸ் ஆஃப் ட்ராவலிங், லெஸ் சேவிங்ஸ் எல்லாம் வந்து கேம் அப் டுகெதர் சிட்னியில். பட் ஸ்டில் வி பிலீவ் இல்லை சிட்னி வாஸ் த ரைட் சாய்ஸ், நம்ம வந்து இன்னும் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அப்பயும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் லேட் 2025, அதாவது போன வருஷம் எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக ஓகே நம்ம ஹொபார்ட் எப்படி இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வேல்யூ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது நம்ம 2017-18 அங்கே இருந்தபோது இருந்த வேல்யூ கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆயிருக்கு. சரி, நீங்கள் கேட்கலாம் சிட்னியும் டபுள் ஆயிருக்கும்லப்பா அப்படின்னு. நிறைய இடத்துல டபுள் ஆயிருக்கு, நிறைய இடத்துல சிக்னிஃபிகண்ட்டாக வளர்ந்துருக்கு. ஆனால் இப்போ என்னோட பர்சனல் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஹொபார்ட்டில் இருந்தபோது என்னால் ஒரு 1.5 வருஷம் சேவ் பண்ணியிருந்தா என்னால் ஒரு வீடு வாங்கியிருக்க முடியும். ஏன்னா இட் வாஸ் ஒன்லி அபவுட் $350,000 அப்போது, அன்னைக்கு தேதிக்கு. ஓகே, $350,000 வந்து பெரிய அமௌண்ட்டு தான், கிட்டத்தட்ட 1.5 கோடி தான். பட் ஆனால் நம்ம வந்து 5 to 20% டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் 5% 20% போட்டால் போதும், மற்றதெல்லாம் பேங்க் லோன் கொடுத்துரும். ஆனால் சிட்னியில் அதே 5% 20% எங்களால் சேர்க்கறதுக்கே வந்து 4.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 4.5 வருஷம் என்ன பண்ணுறோம், நம்ம ரெண்ட் கட்டிக்கிட்டே இருக்கோம். ரெண்ட் என்ன பண்ணுது, வேஸ்ட்டாக போகுது, எவன் லோனையோ கட்டுறோம். இதே இது ஹொபார்ட்டில் இருந்திருந்தா நம்ம வீடை மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடு கூட வாங்கியிருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ரெண்ட் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஹொபார்ட்டில் நாங்கள் வந்து 2 bedroom வில்லாக்கு அப்போது சொல்கிறேன் நான் 2017 வந்து $260 per week கொடுத்துட்டு இருந்தோம். சிட்னியில் கிட்டத்தட்ட $400, அதுக்கப்புறம் $500 கொடுத்தோம். சிட்னியில் கடைசியாக நாங்கள் வந்து சேர்த்து ஒரு வீடு வாங்குறதுக்கு இட் டுக் அஸ் ஆல்மோஸ்ட் 4.5 yearsன்னு நினைக்கிறேன். ஸோ 4.5 வருஷம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். $500 வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்த வீட்டுக்கு போனதால் $500 ஆவரேஜ்னா ஒரு வாரத்துக்கு சொல்கிறேன். அப்போ ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 1 லட்ச ரூபா, ரஃப்லி பார்த்தீங்கன்னா 45,000 50 லட்ச ரூபா வந்து 3.5 வருஷம் வந்து ரெண்ட்டில் வந்து வீணாக போச்சு சிட்னியில். ஸோ இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து 200,000 ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 2-3 வருஷத்தில் ஹொபார்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது, 400,000 ஆகிடுது. அப்போ அந்த 200,000 எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால வந்து பேங்க் கிட்ட இருந்து நம்மளால் அடிஷ்னலாக லோன் வாங்க முடியும் அந்த ஈக்விட்டி யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் டவுன் பேமெண்ட்டே போடாமல், கையிலேருந்து காசு போடாமல் 2வது வீடு வாங்க முடியும். அன்னைக்கு தேதியில் இருந்த ப்ரைஸஸ்க்கு வந்து உங்களோட வாடகையே வந்து உங்களோட பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரிடாமினெண்ட்டாக கவர் பண்ணியிருக்கும். இன்றைக்கி அது முடியாது, பட் அன்றைக்கி அது முடிஞ்சிருந்தது, பாசிபிள். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெல்த் பில்டிங் வாஸ் மச் ஈஸியர் இன் அ ஸ்மாலர் சிட்டி லைக் ஹொபார்ட் தேன் சிட்னி. இதை தான் வந்து அந்த கப்புள் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சாதாரணமாக வேலை பார்க்குற பேக்கரிலையும் ப்ரொடியூஸ் செக்ஷனில் வேலை பார்க்குற கப்புள் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே 22 வயசுலேருந்தே அவங்க வந்து ஒரு வீடு வாங்கி, அது வளர்ந்தோடனே இன்னொரு வீடு வாங்கி, அது வளர்ந்தோடனே இன்னொரு வீடு வாங்கி, இந்த மாதிரி தே ஃபோக்கஸ்ட் ஆன் வெல்த் பில்டிங். நான் வந்து ஃபேன்சி டைட்டில், நான் வந்து சிட்னிக்கு போகணும், மெல்பர்னுக்கு போகணும் அப்படின்றதுலாம் இல்லாமல் நான் வெல்த் பில்ட் பண்ணணும்ப்பா, ஏன் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குவாலிட்டி லைஃப் வாழணும், இதுதான் கோல்னு அவங்க போனதுனால they were able to focus on what's really important for life. நான் என்ன பண்ணேன், இல்லை சிட்னி போயிடணும், பயங்கரமாக வந்து நம்ம வந்து ஃபேன்சி டைட்டில் வேணும் அப்படின்னு ஓடினதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை திரும்பி பார்க்கும்போது என்னடா பண்ணியிருக்கோம், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, நம்ம கண்ணு முன்னாடி ஆன்சர் இருந்துச்சு, நம்மளால் பாஸ் ஆக முடியலையே. ஸோ ஹொபார்ட்டில் இருந்திருந்தால் நாங்கள் மாதத்துக்கு கிட்டத்தட்ட $2,000 சேவ் பண்ணியிருக்கலாம்.
அது வந்து 8 வருஷத்துக்கு பெரிய சேவிங்காக இருந்திருக்கும். ப்ளஸ் 2 வீடு வாங்கியிருக்கலாம், அந்த 2 வீடோட வேல்யூவும் வளர்ந்துருக்கும். ஸோ 3வது வீடு கூட வாங்கியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், அந்த ஓவரால் லிக்விட்டி எல்லாம் சேர்த்து சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட வந்து $850 to $1 million வந்துடும். அது வந்து 6.5 crores. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் அந்த மிஸ்டேக் பண்ணதுனால, அதாவது சின்ன சிட்டியை விட்டுட்டு பெரிய சிட்டிக்கு ஈகோக்காக ஒரு நல்ல ரோலுக்கு வரணும், இல்லை வந்து ஒரு ஃபேன்சியான ரோலுக்கு வரணும்னு நினச்சதுனால லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.5 crores of opportunity cost, days and days of travel time lost, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் இஸ் லாஸ்ட், மென்டல் ப்ரெஷர், இது எல்லாமே தான் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு சிட்டி இனிமேல் தான் சூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் போக போகிற கண்ட்ரியில் அப்படின்னா, என்னோட சிம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டியா, இல்லை வந்து நான் வந்து இந்த பர்டிகுலர் ரோல் அங்கே எனக்கு வந்து எவ்வளோ சம்பளம் கொடுக்கும், அதெல்லாம் தாண்டி 10 yearsல என்னோட வெல்த் வந்து நான் எங்கே ஜாஸ்தி பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வி ஆல் மூவ் டு அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி ஃபார் அ பெட்டர் லைஃப். அந்த பெட்டர் லைஃப் என்ன அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது வந்து உங்களோட ஃபேன்சி டைட்டிலா, இல்லை டைம் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் சிக்னிஃபிகண்ட் வெல்த்தா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. யூ ஹேவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி நவ் டு மேக் த ரைட் சாய்ஸ் ஃபார் யூ அண்ட் ஃபார் யர் ஃபேமிலி. நீங்கள் எந்த சிட்டி போகணும்னு நினச்சிருந்தீங்க, இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதே சிட்டி தான் இன்னும் யோசிக்கிறீங்களா, வேறு சிட்டி யோசிக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஃபாரின் போகிறாங்க, அது எந்த கண்ட்ரிக்காக வேணா இருக்கலாம். இப்போ அயர்லாண்ட்னா வந்து டப்ளின் போகிறதுக்கு பதிலாக தே கேன் சூஸ் கார்க், இல்லை வந்து நியூசிலாண்ட்னா வந்து ஆக்லாண்ட் போகிறதுக்கு பதிலாக வெலிங்டன், அந்த மாதிரி நீங்கள் எந்த கண்ட்ரியை வேணால் எடுத்துக்கலாம். லண்டன் எடுத்துக்கிட்டால் யூகே எடுத்துக்கிட்டால் லண்டன் போகாமல் மான்செஸ்டர் போகலாம். ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு யார் ட்ராவல் பண்ண போகிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க செட்டில் ஆக போகிறாங்க, படிக்க போகிறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஐ ரியலி ஹோப் இட் ஹெல்ப்ஸ் தெம் இன் த ஃபியூச்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.